3.5 அதுலயே வந்து முற்றொருமைகளை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஜஸ்ட் காரணிப்படுத்துதல் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது. இங்க வந்து நம்ம ஆல்ரெடி முற்றொருமைகள் படிச்சிருந்தோம், அதாவது ஐடென்டிட்டிஸ், இங்கிலீஷ்ல வந்து ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து ஈஸியா வந்து காரணிப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முற்றொருமைகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். தென் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஷின் வந்து இந்த எந்த முற்றொருமையோட பொருந்துது அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். ஆஃப்டர் தட் இட் வில் பி வெரி ஈஸி டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. உங்களோட கொஷின் எந்த முற்றொருமையோட பொருந்துது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 9x² + 12xy + 4y². ஃபர்ஸ்ட் 1 by 1 நம்ம செக் பண்ணணும். முற்றொருமைகளை வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 9x² + 12xy + 4y². ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 3 உறுப்புகள் இருக்கிறதா இருக்கு. ஓகே, இப்போ உங்க முற்றொருமையை பாருங்க. 3 உறுப்புகள் கொண்டு எத்தனை முற்றொருமை இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, செகண்ட் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, செகண்ட் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் வந்து கலந்து வந்திருக்கு. உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்றொருமையை பயன்படுத்தி தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த முற்றொருமையை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன முற்றொருமை கொடுத்துருக்காங்க, a² + 2ab + b² = a + b the whole square. இதுதான் வந்து உங்களுடைய முற்றொருமை. ஆஸ் யூஷுவல் முற்றொருமையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க கம்பேர் பண்ணி ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் வந்து கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ கொடுத்துருக்க கொஷின் வந்து 9x² தான் இருக்குதே தவிர 9x the whole squareன்னு கிடையாது. ஏன்னா ஒரே மதிப்பு மட்டும்தான் இங்க பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 9x the whole square நம்ம இதை எழுத முடியாது. இப்போ 9 வந்து எப்படி ஸ்கொயர் வடிவில் நீங்க எழுதலாம், 3² பண்ணா உங்களுக்கு 9 கிடைக்குமா? x² ஆல்ரெடி x² தான் இருக்கு. ஸோ நான் கொடுத்துருக்க முற்றொருமை எப்படி கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா 3x the whole square. இப்போ செக் பண்ணி பாருங்க, 3² என்ன, 9 கிடைக்கும். xனா x². ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பிளஸ் இடையில இருக்க மதிப்பு இப்போ எழுதாதீங்க, நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். பிளஸ் இப்போ பாருங்க 4y². yக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கே தவிர 4க்கு கிடையாது. இப்போ வந்து நீங்க ஸ்கொயர் மாதிரி இதை மாற்றி ஆகணும். இப்போ 4 வந்து 2 வாட்டி பெருக்குனா 4 வரும். எந்த 2 நம்பர் 2 வாட்டி பெருக்குனா 4 வரும்? 2 × 2 கண்டிப்பா 4 தான் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம், 2² எடுத்துக்கலாமா? நான் டைரக்டா எடுத்து எழுதிக்கிறேன். 2y the whole square. 2² பண்ணா எனக்கு 4 கிடைக்குது, 4y பண்ணா y² தான் கிடைக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மதிப்பு a² ஓகே, b² அந்த வடிவில் கொண்டு வந்துட்டோம். இடையில என்ன இருக்கு, 2abங்கிற வடிவில் தான் நீங்க கொண்டு வரணும். கண்டிப்பா 2 இருக்கணும், அப்புறம் ஏவோட மதிப்பு இருக்கணும், பியோட மதிப்பு இருக்கணும். ஸோ 2 கண்டிப்பா போட்டுக்கோங்க. இங்க ஏ மதிப்பு என்ன அப்படின்னா கரெக்டா ஏ பிளேஸ்ல பாருங்க என்ன இருக்கு, 3x இருக்குங்களா? ஸோ அதனால a = 3x. கரெக்டா b இருக்கிற பிளேஸ்ல பாருங்க, ஸ்கொயர்லாம் விட்டுறணும், ஏன்னா ஸ்கொயர் will be common. ஸோ b = 2y. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஏக்கு பதிலாக 3xனும் பிக்கு பதிலாக 2yனும் போட்டுக்கணும். இப்போ நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்களே, 2 × 3 6, 6 × 2 12xy. திருப்பி வந்து உங்களுக்கு அதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து லெஃப்ட் சைடை வந்து உங்களோட முற்றொருமைக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டீங்க. a² + 2ab + 2y the whole square. ஸோ அதே வடிவில் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a + b the whole squareங்கிற ஃபார்முலா, அதாவது முற்றொருமையை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ a இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x, b என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 2y. ஸோ உங்களோட லாஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா
3x plus 2y the whole square தான் வந்து இதோடைய மதிப்பு, காரணிப்பதோட மதிப்பு. ஓகே, இதே போல வந்து ஒவ்வொன்றும் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா முற்றொருமை தெரியாம நீங்க வந்து எதையுமே பண்ண முடியாது. இங்க அவங்களே சொல்லிட்டாங்க, முற்றொருமையை பயன்படுத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 25a² மைனஸ், நல்லா பார்த்துக்கோ, இங்க மைனஸ் இருக்கு, அதுவும் இல்லாம 3 உறுப்புகள் இருக்கு. இப்போ உங்க முற்றொருமையை செக் பண்ணுங்க. a² minus 2ab plus b², 3 உறுப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் மைனஸ்னு சிம்பிளும் இருக்கு. ஸோ நீங்க இந்த முற்றொருமையை தான் பயன்படுத்த போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த முற்றொருமையை எடுத்து எழுதிக்கணும். plus b² equals to a minus b the whole square. கண்டிப்பா வந்து உங்க லெஃப்ட் சைடை வந்து இதே ஆர்டர்ல கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த முற்றொருமையை பயன்படுத்த முடியும். ஸோ உங்க கொஸ்டினை வந்து இந்த முற்றொருமைக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு கன்வெர்ட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 25 தனியா இருக்கு, a² தனியா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து the whole square தான் வேணும். இப்போ 25 வந்து எந்த ரெண்டு நம்பரால பெருக்குனா 25 ஒரே மாதிரியான நம்பர், 5 into 5 பெருக்குனா 25 கிடைக்குங்களா? இதை எப்படி எழுதிக்கலாம்? 5² எடுத்து எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்றேன், இந்த 25 வந்து 5² எழுத போறேன். இங்க ஆல்ரெடி a² இருக்கு, அதனால ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கொயர் என்னவா பண்றேன் அப்படின்னா காமனா போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன கிடைச்சிருக்குது, எனக்கு ஏங்கிற மதிப்பு வந்து 5a கிடைச்சிச்சு. டேரக்டா கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்ற பிளேஸ்ல 5a இருக்கு. அதே போல இடையில இருக்க மதிப்பு எழுத வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். பிளஸ், கரெக்டா பார்த்துக்கோங்க, சென்டருக்கு மதிப்பு விட்டுருங்க, அப்புறம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல பாருங்க 1ன்னு இருக்கு. நமக்கு என்ன ஆர்டர்ல வரணும்? 1² அப்படின்னு வந்தா it will be correct. 1 வந்து எத்தனை வாட்டி பெருக்கினாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 1² ஆர்டர்ல எழுதிக்கலாம். நான் திருப்பி நடுவுல பாருங்க என்ன இருக்கு, -2. கண்டிப்பா அந்த -2ங்கிற டேர்ம் வரணும், ஏன்னா அதுதான் உங்களுடைய முற்றொருமை. -2 கண்டிப்பா எழுதிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ஏங்கிறத வந்து கம்பேர் பண்ணி 5a கண்டுபிடிச்சாச்சு. b இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, 1. ஸோ b equal to 1. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஏக்கு பதிலாக 5a, bக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களோட முற்றொருமைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கொஸ்டின் வந்து மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடு இருக்கு அந்த ஃபார்முலாவை யூ கேன் அப்ளை. ஏ என்னது கண்டுபிடிச்சிருக்கோம், 5a கண்டுபிடிச்சிருக்கோம். b என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். the whole square because of முற்றொருமை ஆல்ரெடி இருக்கு, முற்றொருமைங்கனால 5a minus 1 the whole square கிடைச்சிருக்கு. ஸோ இதே போல இன்னும் நிறைய இருக்கு, ஒவ்வொரு முற்றொருமைகளா பயன்படுத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த கொஸ்டினை பாருங்க, 36m² minus 49n². நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, ரெண்டே உறுப்புகள் தான் இருக்கு, 3 4 கிடையாது, ரெண்டே தான் இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, இங்கேயும் 2 உறுப்புகள் தான் இருக்கு, இங்கே என்னதான் இருக்கு, ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த முற்றொருமைக்கு ஓரியன்டா எனக்கு எந்த முற்றொருமை இருக்குது அப்படின்னா a² minus b² முற்றொருமை தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த முற்றொருமை எடுத்து எழுதிக்கோங்க, a plus b into a minus b, இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 1 by 1 கம்பேரிஷன் கொடுக்க போறீங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரியே கம்பேர் பண்ண போறேன். கண்டிப்பா லெஃப்ட் சைடை வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும், அப்பதான் ரைட் சைடு நீங்க எழுத முடியும். இதுதான் முற்றொருமை. 36m² இருக்கு, mக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குதே தவிர 36 கிடையாது. 36 வந்து எந்த ரெண்டு நம்பரால பெருக்கினா 36 கிடைக்கும், 6 into 6 36. ஸோ 6m the whole square. ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுங்க, ஏன்ற பிளேஸ் எனக்கு என்ன இருக்கு, 6mன்னு இருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ்
b என்ற பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு 49n ஸ்கொயர்னு இருக்கு. nக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கே தவிர 49க்கு எனக்கு கிடையாது. ஸோ எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா உங்களுக்கு 49 கிடைக்கும்? 7 × 7 ஒரே மாதிரியான நம்பர் தான் பெருக்கணும். 7 × 7 49. 7n the whole square. இப்போ கம்பேர் பண்ணுங்க. b என்ற பிளேஸ்ல என்ன இருக்கு எனக்கு 7n இருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக 6m பிக்கு பதிலாக 7n you can take. ஸோ ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த முற்றுமையை பயன்படுத்தி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஏன்ற பிளேஸுக்கு பதிலாக 6m போட்டுக்கோங்க. bன்ற பிளேஸுக்கு பதிலாக 7n போட்டுக்கோங்க. Okay, the same thing for a minus b also. 6m minus 7n. So like that you have to solve. So கடைசி எனக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு 6m plus 7n 6m minus 7n. இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச காரணிகள். Next fourth problem x cube minus x. இந்த மாதிரி ஓரியன்டடா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? x cube ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் x cube இருக்கும், செகண்ட் இருக்க டேர்ம் x இருக்கணும். இங்க எங்காச்சும் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிரெக்டா நான் வந்து சால்வ் பண்ண போறேன். காமன் டேர்ம் மட்டும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 1 by 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்ற டேர்மை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். அப்போ வந்து எக்ஸ் கியூப்ல இருந்து ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் வெளியே போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 2 எக்ஸ் வந்து வெளியே இருக்கும். ஸோ அடுக்கு வடிவுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சு. ஸோ மிச்சம் என்ன தான் இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ நல்லா பாருங்க, நம்ம திருப்பி ஒரு முற்றுமையை அப்ளை பண்ண முடியும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இந்த 1 நம்ம எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் எழுதலாம், தப்பு இல்லை. ஏன்னா 1 ஸ்கொயர் எவ்வளோ வாட்டி பெருக்கினாலும் அதே தான் வரப்போகுது. ஆனால் எந்த இஷ்யூஸும் வரப்போகுது இல்லை. நல்லா பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 1 ஸ்கொயர் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2 டேர்ம் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்கொயர் இருக்கணும். இப்போ தேர்ட் ஃபார்முலா நல்லா பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் இருக்கு. இப்போ நான் இங்கே என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ண த சேம் ஐடென்டிட்டி, அதே முற்றுரிமை தான் நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இன்னொரு வாட்டி அந்த முற்றுரிமை எழுதிக்கணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b into a minus b. Okay. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கம்பேரிசன் பண்ண போறீங்க. எனக்கு இந்த நம்ம கொஸ்டின் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஏ மதிப்பும் பி மதிப்பும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பண்ண முடியும், இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. நீங்கள் எக்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியை, இந்த முற்றுமையை எதுக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயருக்கு தான் பயன்படுத்த போகிறேன். அந்த எக்ஸை வந்து நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, அது ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்ன்ற பிளேஸில் என்ன இருக்குது இங்கே நல்லா பாருங்கள், ஏன்ற பிளேஸில் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ். தென் பியை கம்பேர் பண்ணுங்க, பின்ற பிளேஸில் என்ன இருக்குது 1. ஸோ பி ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஏவும் கண்டுபிடிச்சிட்டு பியும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டிரெக்டாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஏன்ற பிளேஸில் எக்ஸுன்னும் பின்ற பிளேஸில் 1, அதே போல் எக்ஸ்ன்ற ஏன்ற பிளேஸில் எக்ஸு, பின்ற பிளேஸில் 1. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த செகண்ட் டேர்மை மட்டும் எப்படி பிரித்து எழுதிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் கடைசியாக எழுதும்போது எக்ஸை நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் வச்சுட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மட்டும் பிரித்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 நான் பிரித்து எழுதிட்டேன். இதுதான் வந்து என்னுடைய கடைசியாக வந்த காரணிகள். இதுக்கு மேலே நம்ம இந்த காரணிகள் படுத்தவே முடியாத நிலைமைக்கு வர வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இதுக்கு மேலே காரணிப்படுத்த முடியாது, அதே போல் எக்ஸையும் பயன்படுத்த முடியாது, எக்ஸ் மைனஸ் 1ஐயும் பயன்படுத்த முடியாது. இந்த நிலைமைக்கு வர வரைக்கும் யூ ஹேவ் டு ப்ரொசீட். ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதே போல் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது, மைனஸ் 16 இருக்குது.
எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 இருக்கு. ஸோ இந்த மாதிரி முற்றுரிமை நம்ம எங்கேயுமே பார்க்கல. திருப்பி வந்து 16க்கு பதிலாக மேலே வந்து ஒரு 4 இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு வந்து சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து பவர் 4 கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பெருக்கி பாருங்க. 2 2 4 அகெயின் 2 2 4 4 இன்ட்டு 4 16 கிடைக்குதா? 2வை 4 வாட்டி பெருக்கினா 16 கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம்ல, 2 பவர் 4 எடுத்து எழுதிக்கலாம்ல. ஸோ இப்போ வந்து இது எந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 பவர் 4 ஆர்டரில் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம லாஸ்ட்டில் பாருங்கள், 8th ஃபார்முலா நம்ம a பவர் 4 மைனஸ் b பவர் 4ங்கிற ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். a power 4 minus b power 4 equal to a square plus b square into a plus b into a minus b. உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா ஏங்கிறது என்ன, அதே சமயத்தில் பிங்கிறது என்னன்னு மட்டும் you have to identify. ஸோ அகெயின் கொஷின் ரீரைட் பண்ணிட்டீங்கல்ல, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எப்படி எழுதிட்டீங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 பவர் 4 எழுதிட்டீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கொஷின் திருப்பி எடுத்துக்கணும். இப்போ ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குது எனக்கு, எக்ஸ். அதே போல் பின்ற பிளேஸில் என்ன இருக்குது, 2. ஸோ ரெண்டுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ப்ளீஸ் ரைட் த ஆன்சர்ஸ். ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு போடுங்க. மற்ற இருக்க டேர்மில் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கணும், எதுவுமே நீங்களாக மாற்றக்கூடாது. ப்ளஸ் பின்றதுக்கு பதிலாக 2 ஸ்கொயர், ஏன்னா ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, அப்படியே தான் போடணும். ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2. அகெயின் நீங்கள் வந்து 2 ஸ்கொயரை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் தாராளமாக. 2 ஸ்கொயர்னா என்ன, 2 2 4, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ கடைசியாக இதுக்கு மேலே என்னால் சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக வந்த மதிப்பு என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் வந்து கடைசியாக வந்த மதிப்பு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இசட் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஒய் இசட் மைனஸ் 6 இசட். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதே போல் ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறது வந்து படிச்சிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இங்கே எங்கே அந்த முற்றொருமை இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இதுதான் அந்த முற்றொருமை. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம் ஸ்கொயராக இருக்குது, அடுத்த 3 டேர்ம் வந்து 2 கலந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் plus 2ab plus 2bc plus 2ca equal to a plus b plus c the whole square. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்க டேர்மை வந்து இந்த முற்றொருமைக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்க முற்றொருமையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஏன்ற பிளேஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் என்னவா இருக்குது, ஒரு மைனஸ் இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வழியே கிடையாது. எக்ஸுக்கோ இல்லை ஒய்க்கோ நீங்கள் மைனஸ் எக்ஸோ இல்லை மைனஸ் ஒய்ன்னு போடணும். அப்போ தான் வந்து இங்கே மைனஸ் 4xyzன்னு கிடைக்கும். ஏன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இது வந்து எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, நான் சப்போஸ் வந்து இங்கே எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் எடுத்துட்டேன், இங்கே ஒன்றும் பிரச்சனை வராது. சப்போஸ் நான் இங்கே லாஸ்ட்டில் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா ஒய்க்கு பதில் மைனஸ் எக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு திருப்பியும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏக்கு பதிலாக மட்டும் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இப்போ பியை பாருங்க, பி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிக்கணும், 4y த ஸ்கொயர். ஒய்க்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குது, 4க்கு ஸ்கொயர் கிடையாது. ஸோ 4 எத்தனை வாட்டி பெருக்குனா 2 வந்து எத்தனை வாட்டி பெருக்குனா 4 கிடைக்கும், 2 × 2 4. ஸோ
2y ஸ்கொயர். அதே போல் தேர்ட் டேர்ம் பாருங்க 9z ஸ்கொயர். அதாவது வந்து இசட்டுக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 9ஐ வந்து எந்த ரெண்டு டேர்மால் மல்டிபிள் பண்ண எந்த ரெண்டு வேல்யூவில் மல்டிபிள் பண்ண 9 கிடைக்கும். 3 ஸ்கொயருங்கிறது வந்து 9. ஸோ 3z த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போவே கம்பேர் பண்ணி கூட ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவை கம்பேர் பண்ணுங்கள். ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குது எனக்கு -6. நெக்ஸ்ட் b என்ற பிளேஸில் என்ன இருக்குது 2y. c என்ற பிளேஸில் என்ன இருக்குது 3z. ஓகே, இப்போ இதே போல் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டே வாங்க. ப்ளஸ் நல்லா முற்றுமை பலன் 2abன்னு இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன -x, பியோட மதிப்பு என்ன 2y, ப்ளஸ் 2bc பாருங்க 2 இன்ட்டு பியோட மதிப்பு என்ன 2y, சியோட மதிப்பு என்ன 3z, ப்ளஸ் 2 இன்ட்டு சியோட மதிப்பு என்ன 3z, ஏவோட மதிப்பு என்ன -x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -x இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டேர்மும் வந்து மைனஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒய்க்கு பதிலாக -yன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா முற்றுரிமை சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்காது. அதனால தான் நான் எக்ஸுக்கு -xன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்னோட லெஃப்ட் சைடை நான் முற்றுரிமைக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ நோ வரிஸ், just substitute a value, b value and c value. a value என்ன கொடுத்துருக்காங்க -x, b value 2y, c value 3z. இதுதான் வந்து எனக்கு ஃபைனலாக வந்த ஆன்சர். நம்ம எப்போவுமே வந்து நெகட்டிவ் ஃபஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டோம். எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ் தான் வி வாண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மைனஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்னொரு மைனஸால் நான் பெருக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இங்கே ஒரு மைனஸால் பெருக்கிங்கன்னா என்ன கிடைக்கும் -2y. ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ்னால பெருக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கேயும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸால் பெருக்கினா எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு. இங்கேயும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸால் பெருக்கினீங்கன்னா -3z த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி எனக்கு கடைசியாக வர பதில் என்ன அப்படின்னா x - 2y - 3z த ஹோல் ஸ்கொயர். ஸோ முற்றுரிமை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் காரணிகளை வந்து கண்டுபிடிக்க முடியும்.